ஹாய், இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேசஸ் இந்த படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினுக்கு வீட்டுல கேஸ் சிலிண்டர் வெடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்படுது. கண்ணமுழிச்சு பாக்குறவங்களுக்கு பாக்குற எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தெரியுறாங்க. ஐ மீன், இவங்க மைக்கேல்னு ஒருத்தவரை லவ் பண்ணிருப்பாங்க. சோ பாக்குற எல்லா ஆண்களும் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் மாதிரியே தெரியுறாங்க. இதனால இவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மைக்கேலையும் காணோம். மைக்கேல் எங்க போனாரு, என்ன ஆனாரு எதுவுமே தெரியல. மைக்கேல கண்டுபிடிச்சாங்களா, அவருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் நித்யாவை காமிக்கிறாங்க. அவங்க போன் ரிங் ஆகுது. சோ போன் அட்டன் பண்ணலான்னு போறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு கேஸ் வெடிச்சிருது. அது ஆக்சிடென்டலா நடந்துச்சா இல்ல வேற எப்படி நடந்துச்சு அதெல்லாம் இன்னும் கிளியரா தெரியல. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய காயெல்லாம் பட்டிருக்கும் இல்லையா, சோ அந்த காயத்துல காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்போ அந்த லேடி டாக்டர் வந்து, இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேக்குறாங்க. இப்போ பக்கத்துல இன்னொரு டாக்டர் வராரு. அவர் பார்த்ததும் ஹீரோயின்மே மைக்கேல் மைக்கேல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த டாக்டரும், எங்க நான் மைக்கேல் இல்ல, நான் அலெக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போ நித்யாக்கு அப்படியே லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்ட்டு டாக்டர்ஸ்லாம் விட்டுருவாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டிருக்கும். இவங்களுடைய லேடி டாக்டர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுடைய லைஃப்ல கடைசி சில நாட்கள் நடந்த எதுவுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை போல. ஸோ அதை இவங்களுக்கு பேசி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். ஆக்சிடென்ட்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஆமா நீங்க மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது யாரு அப்படின்னு டாக்டர் ஹீரோயின் கிட்ட கேட்க, மைக்கேல் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நாங்க 2 பேரும் லிவின்ல தான் இருந்தோம், ஹாஸ்பிட்டல்ல கூட என்ன பார்க்கலாம் வந்திருந்தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டாக்டரோ, இல்ல இல்ல அன்னைக்கு மைக்கேல்லாம் வரல, அலெக்ஸ்னு ஒரு டாக்டர் தான் வந்தாரு, அவரை பார்த்துதான் நீங்க மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இல்ல இல்ல மைக்கேல் தான் வந்தான்னு திரும்ப திரும்ப அதே சொல்றாங்க. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் மைக்கேல்னு ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அந்த மைக்கேல் எங்க இருக்காருன்னே தெரியல. ஏன்னா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கூட பார்க்க வரல. இப்போ அந்த ரூம்குள்ள ஒரு வார்ட் பாய் வராரு. அவரை பார்த்தோம் ஹீரோயின் மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த லேடி டாக்டரோ, ஏன்னா வார்ட் பாய் அவ மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வேற ஒரு வார்ட் பாய உள்ள கூப்பிட சொல்றாங்க. இப்ப அந்த வார்ட் பாய் உள்ள வராரு. அவரை பார்த்துமே இவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் கேக்குறாங்க, 2 பேரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுறாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலுமே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் மாதிரியே தெரியுறாங்க போல. இங்க இருக்க 2 பேருமே வார்ட் பாய்ஸ், அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. உங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தெரியுது போல அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நித்யாவுடைய அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. இப்படி கூட நடக்குமா அப்படின்னு அவங்க கேட்க, ஆமா சில ரேரஸ்ட் கேசஸ்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். இது எப்போ சரியாகும் நித்யா கேட்க, அது எங்க கையில இல்ல உங்க கையில தான் இருக்கு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அமைதியான சூழல்ல உங்களை வச்சுக்கணும், அப்படி இருந்தா தானா கூட இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, எப்ப சரியாகுமோ அப்படின்னு நித்யா யோசிக்கிறாங்க. இங்கதான் ஃபேசஸ் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. நித்யாக்கு கடைசி சில நாட்கள் நடந்ததுதான் ஞாபகம் இல்ல, மத்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதை நமக்கு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. நித்யாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரு கேலரிய விசிட் பண்றாங்க. அங்க அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவரு மைக்கேல் ஒருத்தவருடைய ஆர்ட் தான் அந்த கேலரியில டிஸ்பிளே பண்ணிருக்காரு போல. சோ அந்த மைக்கில இவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் கூட பேச போயிடுறாங்க. சோ ஹீரோயினும் மைக்கேல் தனியா இருக்காருன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஜென்ரலா பேசும்போது 2 பேருக்குமே டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணல அப்படின்னு மைக்கேல் கேட்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கல, வீட்ல ஒத்துக்கல, அதனாலதான் ஐடில சேர்ந்தேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்ப ஹீரோயின் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடி டாக்டரும் போலீஸ்ல அவங்கள மீட் பண்ணி பேச வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. ஹீரோயின் கண்ணுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டுமே மைக்கேல் மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனா இவங்க அமைதியா இருக்காங்க. கேக்குற கேள்விக்கெல்லாமும் கரெக்டா பதில் சொல்றாங்க. மேடம் 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருந்தேன்னு சொன்னீங்க, ஆக்சிடென்ட் நடக்கும்போது மைக்கேல் எங்க இருந்தாரு, அங்க உங்க கூட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் போலீஸ கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொண்ணு லிவின்ல இருந்ததை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வேற ஊர்ல இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அன்னைக்கு அந்த கேலரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி மைக்கேல் உங்ககிட்ட பேசினானா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா, என்னால அவனை ரீச் பண்ண முடியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியல, நான் உன்னை சீக்கிரமா வந்து பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு பேஷண்ட கூட்டு போக அவர் பார்க்க ஹீரோயினுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது போல. சோ மறுபடியும் போயிட்டு மைக்கேல் என்னாச்சு அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்த நர்ஸோ, மேடம் இது அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து ரூம்குள்ள விட்டுட்டு, நீங்க ரூம் விட்டு வெளியில வரீங்க, உள்ளவே இருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்க, வெளியில அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் ஒரு நாள் கஃபேக்கு போக அங்க மைக்கேல் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு இது மைக்கேல் தானேன்னு இவங்களே தான் போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா இந்த கடைக்காரங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் கூட கேட்டேன், யாருமே வரல, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு ஹீரோயினுக்கும் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, சோ ஹீரோயினும் சேர்ந்து கொஞ்சம் பண்றாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் வந்திருக்கும். மைக்கேல் எங்கன்னு தெரியல, ஒருவேளை அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மைக்கேலும் வீட்டுல தான் இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. இல்ல அவன் அடிக்கடி வெளியில போவான்ல, வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பான், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு பொண்ணு லிவிங்ல இருந்தான்னு இப்பதான் லைட்டா தெரிய வருது. அவங்க அம்மாக்கு கேட்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப சைலண்டா பேசிக்கிறாங்க. இப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பப்ப மைக்ல கோஇன்சிடென்ட்ஸா மீட் பண்ணது, அவங்கள பத்தி பேசினது, 2 பேரும் அப்படியே பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்திருப்பாங்க. இவங்க அப்படியே வெளியில போயிட்டு லேட் நைட்ல எல்லாம் ஹாஸ்டலுக்குள்ள வர ஹாஸ்டல் வாடணும் இப்படிலாம் லேட்டா வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனி வீடு எடுத்துக்கலாமான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ நித்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுனால டாக்டர் இதுக்கப்புறம் நீங்க தான் உங்களை பாத்துக்கணும், கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கூட அவங்களுடைய ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பாவை பார்க்குமே இவங்களுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாம அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்குமே பாதி புரியல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் புலம்புறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சின்ன வயசுலயே ஹீரோயினுக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்காம தடுத்திருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு அப்பானா பிடிக்காது போல. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்குமே அவங்க ஃப்ரெண்ட் வந்து பாக்குறாங்க. நான் மட்டும் வரல, சஞ்சீவ் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. சஞ்சீவ் யாருன்னா ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல ஹீரோயினுக்கு ஹையர் ஆஃபீஸர் ஒர்க் பண்றவரு. அவர் கொஞ்சம் வேலையில ஸ்ட்ரிக்ட். அவர் ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றாரு. ஹீரோயின் மைக்கேல் கூட கமிட் ஆனதுனால அவரை கண்டுக்கல. அவர் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு சஞ்சீவ் சொல்லிடுறாரு. அவரும் வந்து நீ எப்ப வேலையில ஜாயின் பண்ண போற, சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுன்னு கேட்க, இல்ல எனக்கு யாரை பார்த்தாலுமே மைக்கேல் மாதிரி தெரியுது, இதோட என்னால வேலை செய்யலாம் வர முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீரோயினுக்கு வெளியில போகணும்னு அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. நீ போய் உங்க அப்பாவை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தனியாவே போய்க்கிறேன்னு ஹீரோயின் கிளம்ப, இல்ல உன்னை தனியாலாம் அனுப்பக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்ட்டு அவங்க அம்மாவும் கூட கிளம்புறாங்க. போற வழியிலே திடீர்னு ஒருத்தர் செவுத்துல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இது மைக்கேலா இருக்குமோன்ட்டு இறங்கி போயிட்டு பேச ட்ரை பண்றாங்க. பேசிதான் அது மைக்கேல் இல்லைன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஊர்க்காரங்களோ ஓ நீ அவரோட பொண்ணு தானே, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சாமே அப்படின்ற மாதிரிலாம் என்னாச்சின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேற ஒருத்தர் கூட லிவிங்ல இருந்தாங்கன்றதுலாம் ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்க கேட்கறத இவங்க ஃபேஸ் பண்ண முடியாம அமைதியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பாவோ இப்பதானே போனேன் என்ன வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம ஹீரோயின் அமைதியா உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அப்பப்போ பெயிண்டிங் எல்லாம் பண்றாங்க. அப்பப்போ நடுவுல பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்க மைக்கேல் கூட எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்க இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண. மைக்கேல காணான்னு அவங்க வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க, இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஊர்க்காரங்களுக்கு இவங்க லிவிங்ல இருந்ததெல்லாம் தெரிஞ்சு அரசல் புரசலா பேசிக்க, இது தெரிஞ்சு உங்க அப்பா அம்மாவும் ஹீரோயின் கிட்ட எரிஞ்சு விட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாதுன்றதுனால ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் மட்டும் உங்க வீட்டுல இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முன்னாடி இருந்த வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட் மைக்கேலும் இவங்க கிட்ட ஒரு ஆப்பை காமிக்கிறாங்க. இதுல நீ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம், உன்னால பார்க்க முடியாது ஆனா இந்த ஆப் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா இது நல்லா இருக்கேன்னு இவங்க வாங்கி பாக்குறாங்க. புதுசா யாராச்சும் பார்க்கணும்னா நீ கேப்சர் பண்ணிக்கோ, ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே மறுபடியும் வேலையில ஜாயின் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே மைக்கேல் மாதிரி தெரிய அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப இரிட்டேட் ஆக சஞ்சீவ் தான் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இவங்க முன்னாடி இருந்த வீட்டுக்கே போயிடலான்ட்டு டிசைட் பண்ணி அதை போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் கிட்ட மைக்கேல் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானும் கேக்குறாங்க. இல்ல நாங்க முழுவீச்சுல தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க முன்னாடி இருந்த வீட்டுக்கு எதிரில ஒரு வயசான லேடி இருக்காங்க. அவங்க கூட ஒரு பேத்தியும் இருக்காங்க. மைக்கேல் கூட சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழசுல ஞாபகம் வர ஆரம்பிக்குது. மைக்கேல் இவங்களுக்காக வரைஞ்சு கொடுத்த டிராயிங்ஸ், அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கும் மைக்கேலுக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கும் போல. அதை யோசிச்ச உடனே இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இதை பார்த்து அந்த வயசான லேடியோ அவங்க பேத்தியோ என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த எதிர் வீட்டுல இருக்க குட்டி பொண்ணு அடிக்கடி இங்க வருவா போல. ஹீரோயின் மைக்கேல் அந்த குட்டி பொண்ணு எல்லாமே நல்லா பழகி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. இதெல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 6 மாசம் அந்த வீட்டுல இருந்திருந்தா ஒரு கடைசி 15 டேஸ் ஒரு மெமரிஸ் மட்டும் ஹீரோயினுக்கு தெரியல போல. இப்போ ஒர்க்ல சஞ்சீவ் தான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்து டிராப் பண்றது அந்த மாதிரிலாம்.
சஞ்சு கூட்டு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாரோ ஹீரோயினை நோட் பண்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியல. நடுவுல நான் லீனியரா பாஸ்ட் பிரசன்ட்னு மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல மைக்கேல் திடீர்னு ஒரு 4 நாள் எங்க கிளம்பிடுவாரு போல. வந்ததுக்கு அப்புறம் எங்க போன, என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கேக்குறாங்க. ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்றாரு. ஒரு 2 பேர் வீட்டுக்கு வராங்க ஹீரோயினை பார்க்க. மைக்கேலோடைய அப்பாவும் அவங்களுடைய அண்ணனும் மைக்கேல் பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்காமே, யாரை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தெரியுமாமே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இப்ப கூட நீங்க 2 பேரும் அப்படித்தான் தெரியுறீங்கன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்கு சஞ்சு வராரு. ஹீரோயினும் வண்டியில ஏறி போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது தான், சாரி இன்னைக்கு என்னால பிக்கப் பண்ண வர முடியாது அப்படின்னு சஞ்சு மெசேஜ் பண்றாரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆன ஹீரோயின், அப்ப அப்ப நான் யார் கூட வண்டியில போயிட்டு இருக்கேன் அப்படின்றத ஸ்கேன் பண்ணி போன்ல பாக்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அது மைக்கேலோடைய அண்ணா அப்படின்னு. வண்டியை நிறுத்துங்க, நீங்க ஏன் என்ன கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆக, அப்புறம் தான் அவரு, இல்ல அன்னைக்கு அங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை நான் நம்பல, இப்பதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. மைக்கேல் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க அண்ணன் விசாரிக்க, இல்ல எனக்கும் தெரியாது, நானும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. மைக்கேல் ஃபோன் பண்ணாலோ இல்ல மெசேஜ் பண்ணாலோ கண்டிப்பா நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு. மைக்கேல் ஃபோன் பண்ணாலோ இல்ல மெசேஜ் பண்ணாலோ கண்டிப்பா சொல்லணும்னு அவர் கொஞ்சம் மிரட்ட ஹீரோயினுக்கு தலைலாம் வலிக்குது. எல்லாரும் மைக்கேல் பத்தியே இவங்க கிட்ட வந்து கேட்டதெல்லாம் இவங்க மைண்ட்ல ஓடி ஓடி இவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துருது. மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்க இருக்க லேடி டாக்டரும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்க்க சஞ்சு எங்க போறாரு. இவங்களுக்கு எல்லாருமே மைக்கேல் மாதிரி தெரியறதுனால இரிட்டேட் ஆகி, நான் யாரையும் பார்க்க விரும்பல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அங்க இருக்க நர்ஸோ அவங்க தான் பார்க்க விரும்பலன்னு சொல்றாங்களே, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. வந்தது சஞ்சுவா என்னன்னு நமக்கு சரியா தெரியல. மைக்கேல் வரைஞ்சு வச்சிருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஹீரோயின் ரேண்டமா பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணுடைய டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்காரு. இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மைக்ல கேலரியில பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த கேலரி விட்டு வெளியில போயிருப்பா. இந்த பொண்ணோட டிராயிங்க இவர் ஏன் வரைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்லாம் இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தி மைக்கேல் கிட்ட கேக்குறாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெஃபரன்ஸா வச்சுதான் டிராயிங்லாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம். இல்ல எனக்கு தோன்றதை நான் அப்படியே வரைஞ்சிடுவேன் அப்படின்னு மைக்கேல் சொல்றாரு. இதெல்லாம் பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி போய் படுக்கலாம் அப்படின்னு போய் படுக்கிறாங்க ஹீரோயின். அப்போ இவங்களுக்கு அந்த வீட்ல யாரும் நடமாடுற மாதிரி தெரியுது. யாரு என்னன்னு செக் பண்ணா அங்க யாருமே இல்ல. அடுத்த நாள் காலையில இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இவங்க பயந்துட்டே தான் கதவு திறக்கறாங்க. ஏன்னா யாருன்னு இவங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த ஆப்ல செக் பண்றாங்க. இது சஞ்சீவ் தான் அப்படின்னுட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. நீ ஏன் நீ ஏன் ஹாஸ்பிட்டல் அப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஓ ஹாஸ்பிட்டலுக்கும் நீ தான் வந்தியா? நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அதான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மைக்கேலோடைய அண்ணன் மார்ட்டின் மிரட்டினத பத்திலாம் சொல்றாங்க. இந்த வீட்டை கூட அடிக்கடி யாரோ வாட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அத பத்தி எல்லாமும் சொல்றாங்க. ஒருவேளை அது மார்ட்டினோட வேலையா தான் இருக்குமோ, இல்ல சொல்ல முடியாது மைக்கேல் கூட தான் அப்படி பண்றானோ அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. மைக்கேல் உன்னை பார்க்க வரதா இருந்தா உன்னை ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாப்பானே, அவர் ஏன் இப்படிலாம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு மைக்கேல் என்ன வாட்ச் பண்ணணும், இல்லனா மைக்கேலோடைய அண்ணன் மார்ட்டின் என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உன்னோட சேஃப்டிக்கு வேணா இங்க நம்ம சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சஞ்சீவ் ஐடியா கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சஞ்சுவும் போயிட்டு போலீஸை பாக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா மைக்ல கண்டுபிடிங்க, மார்ட்டின் இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டுறான் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. போலீஸும் நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லி இவங்க அமுச்சு வச்சிடுறாங்க. இவங்க வீட்ல சிசிடிவி கேமரா எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறைவா இருக்க மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ வந்துட்டு போனது தெரியுது. இப்போதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அதுல மைக்கேல் தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கிளியரா தெரியுது. ஹீரோயினுக்கு யார் பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தான் தெரியும். அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து செக் பண்றாங்க. நீ பாருன்னு சொல்லி மைக்கேல் தான் வந்துட்டு போயிருக்காரு. இவங்க வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஊர்ல இருந்து மைக்கேல் என்ன கண்காணிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படிலாம் பண்ண போறாரு? நீங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதான் எனக்கும் புரியலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு சஞ்சீவ் கூப்பிட்டு வந்து டிராப் பண்ண வராரு. அப்ப வீட்டு கதவுலாம் ஓப்பன்ல இருக்கு. யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உள்ள இருந்து மைக்கேல் வராரு. பேபி சர்ப்ரைஸ், நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பேசுறாரு. அதான் மைக்கேல் வந்துட்டாருல, இதுக்கு மேல நான் எதுக்கு இங்க அப்படின்னு சஞ்சீவும் கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது மைக்கேலா இல்லையானே கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு. அவர் பேசுறது என்னமோ மைக்கேல் மாதிரியே தான் பேசுறாரு. ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்கு ஹீரோயினுக்கு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்றாங்க. கதவை ஃபுல்லா லாக் பண்ணாம லைட்டா ஒரு கேப் வழியா வெளியில மைக்கேல் என்ன பண்றான்னு பாக்குறாங்க. அவரோ ஏதோ இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சர்ச் பண்றாரு. இவன் ஏன் இப்படி பண்றான்? மைக்கேல் ஏன் இருக்கிற பொருள் எல்லாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒருவேளை மைக்கேலுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, அதை நம்ம மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பயப்படுறாங்க.
மைக்கேல் ஒரு பொண்ணுகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை ஹீரோயினும் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டிராயிங்ல பார்க்கும்போது அந்த பொண்ணு மாதிரி டிரா பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஒருவேளை அந்த ஃபிளர்ட் பண்ண பொண்ணு தான் டிரா பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சு இருந்திருப்பாங்க. அது மட்டும் தானா இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வரும் மைக்கேலும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது. அப்பதான் அந்த பொண்ணு அவன் ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துகிட்டான், அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் வந்து இதை பத்தி எல்லாம் மைக்கேல் கிட்ட கேக்குறாங்க. நீ எனக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்க, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க இதனால 2 பேருக்குள்ளார சண்டை வருது. ஆமா அந்த பொண்ணு நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் டாக்ஸிக்கா இல்ல, அவதான் டாக்ஸிக்கா இருந்தா, அதனாலதான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் உன்னதான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. நீ உன்னுடைய பாஸ்ட பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லல, ஏன் இவ்வளவு நாள் மறைச்ச அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் எதுக்கு நோண்டணும், அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைச்சுதான் சொல்லல அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு மைக்கேல். இவர் அடிக்கடி நடுவுல காணாம போயிடுறாரு இல்லையா, சோ வேற ஏதாவது. ஆனா மைக்கேலோ இவங்க கிட்ட ஏதோ பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது. இப்போ வீட்டுக்கு மைக்கேல்னு ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, அவர் நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் சான்ஸ், அவரை நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஆப்ல இவங்க போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஏதோ தோணுது. அவங்களுக்கு என்ன தோணுதுன்றதுலாம் நமக்கு காமிக்கல. அந்த போட்டோ எடுத்ததுமே ஹீரோயினுக்கு என்னமோ ஒன்று தோணுது. ஆனா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு நமக்கு காமிக்கல. உடனே அவங்க அந்த ரூம் விட்டு வெளியில வந்து கதவை லாக் பண்ணிட்டு சஞ்சுவுக்கு கால் பண்றாங்க. வந்திருக்கிறது மைக்கேலே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சுவோ என்ன பேசுற நீ, நான் தான் பார்த்தனே மைக்கேல் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு திரும்பும் போதே பின்னாடி வந்து மைக்கேல் நிக்கிறாரு. இவங்க தெரியாம இடிச்சிடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு அவர் கேட்க ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. 2 பேரும் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மைக்கேல் எப்பவுமே சப்பாத்தியை ரோல் பண்ணி தான் சாப்பிடுவாரு. அதை பாஸ்ட்ல காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றான் இவன் அப்படின்னு இவங்க ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்க, அதே மாதிரியே இப்பயும் மைக்கேல் ரோல் பண்ணி தான் சாப்பிடுறாரு. ஸோ இவன் மைக்கேல் தான் போல, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ திடீர்னு கதவு திறந்துட்டு மைக்கேல் வராரு. நான் மைக்கேல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கழுத்தை நெரிச்சு மிரட்டுறாரு. இல்ல மைக்கேல் என்னை விட்டுன்னு ஹீரோயின் ரொம்ப பதறாங்க. இப்போ திடீர்னு கனவுல இருந்து எந்திக்கிறாங்க. அவர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி இவங்க கனவு கண்டிருப்பாங்க போல. இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னு போய் பார்த்தா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியில போறாங்க. உடனே பின்னாடி மைக்கேல் வந்து நிக்க என்ன தூக்கம் வரலையா அப்படின்லாம் பேசுறாங்க. இல்லன்னு சொல்லி அவர்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டு ரூம்ல போய் படுத்துறாங்க. ஹீரோயின் மைக்கேல இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா தானே சந்திச்சாங்க. சோ அவர் போய் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு புதுசா ஏதோ தெரிய வந்திருக்கு போல, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு அவரும் சொல்றாரு. நான் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்போ இவங்க மைக்கேல் கிட்ட போயிட்டு வீட்டில் உட்காந்து பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. ஏற்கனவே மைக்கேல் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. அது இவங்களா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க மைக்கேல் ஒரு பொண்ணோட டிராயிங் வரைஞ்சிருந்தார்ல, அந்த பொண்ணை போய் மீட் பண்றாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த பொண்ணும் மைக்கேல கழுவி ஊத்துறாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப டாக்ஸிக்கானவன் அப்படின்னு சொல்றாங்க. பல பெண்களுடைய விஷயத்துல அவன் தப்பு பண்ணியிருக்கான் போல அப்படின்றத ஹீரோயின் உணர்றாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய ஃபோனில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. அதை ஹீரோயின் எடுத்து பார்த்துடுறாங்க. கூட அவர் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பார் போல. என் ஃபோனை நீ எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு மைக்கேல் வந்து ஃபோனை பிடுங்குறாரு. ஹீரோயினும் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இவங்களை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாரு. அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது சிலிண்டரை வெடிக்க வச்சிடணும்னு ட்ரை பண்ணுறாரு. சிலிண்டர் வெடிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. இதை கேட்ட மைக்கேல் நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் மார்ட்டின் அப்படின்னு சொல்றாங்க. நான் மார்ட்டின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ மார்ட்டின்றது எனக்கு தெரியும், ஆனால் மைக்கேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ட்டினும் மைக்கேலும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே செக் பண்ண மார்ட்டின் வண்டியில் கூப்பிட்டு போயிருப்பார்ல, அப்போ இவங்க ஃபோட்டோ எடுத்து இருந்திருப்பாங்க. வீட்டில் இவங்க மைக்கேல் தூங்குற அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது அது மார்ட்டின் கூட மேட்ச் ஆயிருந்திருக்கும். அப்புறம் தான் இவங்களுக்கு அது மார்ட்டின் தானே புரிய வந்திருக்கும். எப்படி மார்ட்டினும் மைக்கேலும் ஒரே மாதிரி இருக்கும்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் இவருடைய ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணும்போது மைக்கேலுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவனை மாதிரியே தான் இருப்பான்றத அவர் தான் சொல்லியிருப்பாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும். இப்போ மார்ட்டின் வந்து ஆமா நான் மார்ட்டின் தான், மைக்கேல நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை அட்டாக் பண்ண வராரு. அந்த நேரத்தில் கரெக்டாக சஞ்சீவ் உள்ளே வந்துடுறாரு. ஹீரோயின் மார்ட்டின் இது அப்படின்னு சஞ்சீவ் கிட்ட சொல்லிடுறாரு. நீ முதல் கிளம்புடா அப்படின்னு சஞ்சீவ் அவர் மிரட்டுறாரு. பயங்கரமாக கோபமாயி 2 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சஞ்சீவும் மார்ட்டினும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில் சஞ்சீவோடைய சட்டை கிழிஞ்சு பனியன் மட்டும் தான் தெரியுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அந்த ரூமில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவர் பனியன் போட்டிருக்காரு. ஸோ பனியன் போட்டது சஞ்சீவ் தானே அப்படின்றதுனால ஹீரோயினும் போயிட்டு நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அங்கே பனியன் போட்டு அங்கே இருக்கிறது மார்ட்டின். இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காக அப்படியே உட்காந்துருப்பாரு. இவங்கள சடனாக அட்டாக் பண்ணி சாவடிக்க ட்ரை பண்ணுறாரு.
இவங்க ரொம்ப விடுவிடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ மார்ட்டினோட மண்டையில அடிச்சு ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்க அந்த ஆன்ட்டி. இவங்க எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாங்க. அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்ச அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத இப்போதான் ரிவீல் பண்றாங்க. அன்னைக்கு ஹீரோயினுக்கும் மைக்கிளுக்கும் சண்டை வந்திருக்கும் இல்லையா, அன்னைக்கு சண்டை வந்தப்ப இவர் தள்ளி விட்டுருப்பாரு. இவங்க போய் கீழே தொப்புன்னு விழுந்திருப்பாங்க. அப்போ இவங்க கண்ணில் ஒரு பெயிண்டிங் படுது. அது என்னன்னா அந்த எதிர் வீட்டு சின்ன பொண்ணு. இவர் யாரோட பெயிண்டிங்லாம் பண்றாரோ அவங்க கிட்டலாம் தப்பா நடந்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ அந்த பொண்ணையும் இவர் வலுக்கட்டாயமா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு இவங்களுக்கு புரிய வருது. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரும்போது கூட அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளில போயிருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இவர் தப்பா நடந்திருக்காருன்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பெண்கள் இப்படி பண்ணது கூட இவங்க விட்டுறாங்க. ஆனால் ஒரு சின்ன பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டானேன்னு இவங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது. ரொம்ப கோவப்பட்டு மைக்கில் கொலையே பண்ணிடுறாங்க. அவர் கதையே முடிச்சு அவர் பாடியை எப்படி மறைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதே வீட்டில் ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் அவனுடைய பாடியை போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவனுடைய பாடியை இழுத்துட்டு வரும்போது எதிர் வீட்டில் இருக்க அந்த ஆண்டியும் பார்த்துடுறாங்க. அந்த பாட்டிக்குமே தான் பேத்திக்கு நடந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் போல. ஸோ அதுக்காக தான் இவ கொலை பண்ணிட்டா போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கொலைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் போய் குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மைக்கிளோடைய ஃபோன் அடிக்கிறது கேட்டிருக்கு. மைக்கிளோடைய ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுக்கலான்னு இவங்க போகும்போது தான் அவன் ஏற்கனவே செட் பண்ணியிருந்தால அது வெடிச்சு சதறிடுது. இப்படி தான் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் மறந்துருப்பாங்க. அப்போ மறந்து எல்லாமே ஹீரோயினுக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த பாடியை போட்டவுடனே ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருப்பாங்க. ஸோ பாடியிலேருந்து ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பாட்டி தான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மேலே பூந்தொட்டிலாம் வச்சு இவங்க நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு மைக்கில் நம்ம தான் கொண்டோன்றது ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இது எதுவுமே மார்ட்டினுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். ஆனால் மார்ட்டின் அங்கே காயப்பட்டு கிடக்குறான். இப்போ அங்கே சஞ்சீவும் கீழே கிடக்குறான் இல்லையா. ஸோ வா சஞ்சீவ்னு கூப்பிட்றாங்க. அந்த சஞ்சீவ், ஹீரோயின், பாட்டி 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மார்ட்டின் அங்கே காயப்பட்ட மாதிரி இருக்கான். இதோடையே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பயங்கரமான த்ரில்லரான திருஷ்யம் 3 படத்துடைய வீடியோவை கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.